வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான். மிக சிறந்த பக்திமான்கள், ஆன்மீகவாதிகள், கடவுளை ஆழமா நம்புறவங்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைச்சிருக்கும். அதனால தான் அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்காங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வி எழுந்திருக்கும். இதே கேள்வியை புத்தர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல ஒரு தோட்டத்துல அமர்ந்து புத்தர் தனது சீடர்களுக்கு வாழ்க்கை தத்துவங்களை போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் தயங்கி வந்து எதுவும் பேசாம அமைதியா அங்க நின்னாரு. அந்த மனிதர் ஒரு ஆன்மீகவாதி, ஆழ்ந்த பக்திமான். தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் புகழை பரப்பி வந்தவர். பல வழிபாட்டு தலங்களை மக்களுக்காக கட்டி கொடுத்தவர். இப்படி எந்த நேரமும் கடவுளோட நாமத்தை சொல்லி வாழ்ந்து வந்தவருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆழ்மனதில் இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேள்விக்கு விடை தேடிதான் புத்தரை சந்திக்க வந்திருந்தாரு அந்த மனிதர். போதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீடர்களெல்லாம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இப்போ அந்த நபர் புத்தரை வணங்கிட்டு தன்னை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஞானி, நீங்க தான் என் கேள்விக்கு விளக்கம் கொடுத்து நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த புத்தர் அந்த நபர் கூர்ந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஐயா கடவுள் இல்லை அப்படின்னு பதில் சொன்னாரு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நபர் இன்ப அதிர்ச்சி அடைந்துட்டாரு. எங்கோ ஒரு மூலையில மனசுல சின்னதா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி புத்தர் அதை உறுதிப்படுத்தவாறு நம்பிக்கிட்டே இருந்த மனிதர் ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு, ரொம்ப நொந்து போயிட்டாரு. அப்புறம் புத்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். தன் வாழ்நாள் முழுவதும் தான் நம்பின ஒரு விஷயம் இப்படி பொய்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம். இப்போ நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் எதை தேடி போவ அப்படின்னு பல கேள்விகள் அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு புத்தரோட ஆசிரமத்துக்கு இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுள் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்பினது மட்டுமில்லாம அதன்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான மக்களை கடவுள்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள நாத்திகவாதியா மாத்திருக்காரு. பல ஆன்மீகவாதிகள் கிட்ட ரொம்ப வலிமையான ஆதாரங்களோட விவாதம் செய்து கடவுள் இல்லை அப்படின்னு தன்னோட கருத்துக்களை ரொம்ப வலிமையா சொல்லுவாரு. ஆனா என்னதான் வாழ்க்கை முழுவதும் கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்திருந்தாலும் அவருக்கும் ஒருவேளை கடவுள் இருக்காரோ, அதை புரிஞ்சிக்காம நாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் புத்தரை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட தன் கேள்விக்கான பதில் தேடி அங்க வந்து இருந்தாரு. இப்போ அவர் புத்தர்கிட்ட தான் யாரு, தன் வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொன்னவரு ஐயா கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு தன்னோட கேள்வியை கேட்டாரு. புத்தர் கொஞ்சம் கூட தாமதிக்காம கடவுள் இருக்காரு, உண்மைதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. இதை கேட்ட அந்த நபருக்கு தலையில ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்தது. புத்தருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புனவருக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையா போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ்வது, தன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாயிருக்கணும் அப்படின்னு
ஒரு வருத்தம் அவருக்கு அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு. இப்படி இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பார்த்த புத்தரோட சீடர்ல ஒருத்தருக்கு ஒரே குழப்பம், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போ அவருக்கும் வந்துடுச்சு. புத்தர் இப்படி 2 நபர்கள்கிட்ட 2 விதமான பதில்கள் சொல்லியிருக்கிறாரே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததும் அந்த சீடருக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரல. என்ன ஆனாலும் சரி, புத்தர்கிட்ட இதற்கான விடையே இப்பவே கேட்டாகணும் அப்படின்னு புத்தர்கிட்ட ஓடி போனவர். புத்தரை ஒரு கேள்வி ஏன் மனசு அமைதி இல்லாம ஆகிடுச்சு, நீங்க தான் பதில் சொல்லி ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர், புத்தரே உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டு வந்த 2 பேர்கிட்ட 2 விதமான பதில்கள் சொன்னீங்க. எனக்கு புரியல, தயவு செஞ்சு உண்மையான பதில் சொல்லுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. புத்தர் ஒரு சின்ன சிரிப்போட, சீடனே, நான் சொன்ன பதில் அந்த 2 நபர்களுக்கானது, அது உனக்கான பதில் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட சீடருக்கு மேலும் குழப்பமாயிருந்தது. அவர் புத்தர்கிட்ட, ஐயா எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புத்தர், அந்த 2 நபர்களும் இந்த ஊருக்காரங்க தானே, கொஞ்ச நாள் கழிச்சு நீயே போய் அவங்கள சந்திச்சு பேசு, அப்போ அவங்களுக்கு சொன்ன பதிலோட அர்த்தம் என்னன்னு புரியும் அப்படின்னு சொன்னாரு. சரி புத்தரே சொல்லிட்டு சீடரும் அங்கிருந்து போனாரு. இதுக்கு இடையில கடவுள் நம்பிக்கையோடு இருந்த அந்த மனிதர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு புத்தர் சொன்ன அந்த பதில மறுபடியும் நினைச்சு பார்த்தாரு. புத்தர் ஒரு பெரிய ஞானி. அவர் சொன்ன பதிலுக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தாரு. அப்போ அந்த வழியா ஒரு பிச்சைக்காரர் வந்தவர். இவர்கிட்ட, ஐயா ரொம்ப பசிக்குது, தர்மம் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு கெஞ்சினாரு. ஏற்கனவே ரொம்ப வேதனையில் இருந்த அந்த மனிதர் கொஞ்சம் எரிச்சலோட, அட நீ வேற, நானே என் வாழ்க்கை முழுவதும் நான் நம்ப ஒரு விஷயம் பொய்யா போயிடுச்சு அப்படின்னு கவலையில் இருக்கேன், நீ வேற வந்து பாவம் புண்ணியம்னு பேசிட்டு இருக்க போப்பா அப்படின்னு சொன்னவர். அப்புறம் சரி இந்தா அப்படின்னு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அதை மகிழ்ச்சியா வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர், ஐயா கடவுள் மாதிரி வந்து அடுத்த 2 நாளைக்கு என் பசியை போக்கிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும், நன்றி சாமி அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் கடவுள் அப்படி இப்படின்னு சொல்றாரே, நினைச்சவர் என்னவோப்பா நீ என்ன கடவுள்னு சொல்ற, ஆனா புத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் எப்படி வாழ்றது, கடவுள் சிந்தனை இல்லாம கடவுளுக்கான பணிகளை செய்யாம நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சோகமா கேட்டாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர், ஐயா நான் பிறந்ததிலிருந்து பிச்சைக்காரன் இல்ல, நானும் ஒரு காலத்துல ரொம்ப வசதியா இருந்தவன் தான், ஆனா என்னோட ஊதாரித்தனத்தினால கெட்ட சகவாசத்தினால எல்லா செல்வத்தையும் இழந்துட்டேன். மனுஷனா பிறந்த எனக்கு இந்த உலகத்துல வாழ ஒரு நெறிமுறை இருக்கு அப்படிங்கிறது புரியாம என் கடமையை மறந்து சக உயிர்கள் மேல எந்த அன்பும் அக்கறையும் காட்டாம யாரோட சுக துக்கங்களையும் பங்கெடுத்துக்காம தான் தோன்றித்தனமா இருந்து என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். இப்ப ஒருவேளை சாப்பாட்டுக்கே யாசகம் கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னவர் மேலும், ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிரினங்களோட தலையாய கடமை என்ன தெரியுமா, எவ்வளோதான் சிரமமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய நல்லா வாழ்றது தான். ஆனா ஆறறிவு படைச்ச மனுஷனுக்கு தான் வாழ்வது மட்டும் இல்லாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை கை தூக்கி விடுறதும் ஒரு கடமைதான். நாம வாழ்ற சமூகத்துல தான் பிறந்ததோட அடையாளத்தை 4 பேருக்கு நல்லது செஞ்சு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வது மூலமாத்தான் விட்டுட்டு போகணும். நம்ம படைச்ச இறைவனோட விருப்பமும் அதுவாதான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம படைச்ச கடவுளுக்கே நான் நற்காரியங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற வகையில அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு வாழுற வாழ்க்கை எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க முடியும்? நீங்க ஒரு சிறந்த பக்திமான் தான்,
ஆனா நீங்க சக மனிதர்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து வாழ்ற வாழ்க்கைத்தான் கடவுள் நம்பிக்கையை விட மிக சிறந்தது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டத்தான் புத்தர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்காரர், நான் தான் என் வாழ்க்கையை பழகிட்டேன், நீங்களாவது உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அந்த மனிதருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா வாழ்க்கையோட அர்த்தத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு புதிய வாழ்க்கைய வாழ தெம்போட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த மனிதர். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த நபர், என்னடா இது புத்தர் கடவுள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரே, ஆனா நான் என் வாழ்நாள் முழுவதும் கடவுள் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கவலையோடு நடந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழிய இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்தார். அவர் இவரை பார்த்து, என்னப்பா இவ்ளோ சோகமாயிருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவர் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்பா, நீ மனிதனை விட சக்தி வாய்ந்தவன் இங்கு யாரும் இல்ல, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே மனுஷனாலதான் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில் இருந்த. அது மட்டுமில்லாம மற்றவங்களுக்கும் அதையே பிரசங்கம் பண்ண. புத்தர் கடவுள் இருக்காருன்னு சொன்னது உனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கத்தான், உண்மையை உணர்த்தத்தான் அப்படின்னு சொன்னவர். இந்த உலகத்துல மனித சக்தியை விட பெரும் ஆற்றல் கொண்ட பல விஷயங்கள் இருக்கு. அந்த சக்தி இல்லாம மனித குலமே இருக்க முடியாது. அந்த ஆற்றல் பரம்பொருள். அந்த ஆற்றலை மனிதனால கட்டுப்படுத்த முடியுமா? நீயே சொல்லு. இந்த பூமி சுத்துறத மனுஷனால கட்டுப்படுத்த முடியுமா? வீசுற காத்தோட திசையை மாற்ற முடியுமா? மழையே இந்த ஊர்ல மழைய பொழி அப்படின்னு கட்டளை போட முடியுமா? இந்த பிரபஞ்சத்தை மனிதர்கள் புரிஞ்சிக்க முடியுமா? இல்ல கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதுதானே. அப்போ நம்மள மீறி சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்கிறோம். இப்படி நமக்கு தெரியாத பல சக்திகள் இருக்கலாம் தானே. ஒரு சிலர் இப்படிப்பட்ட சக்திகளை இறை சக்தின்னு நம்புறாங்க. அதுல என்ன தப்பு? அதே மாதிரி மனிதர்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்படாத சக்திகளை நம்புறதில்ல, அது என்ன தப்பு? ஒரு சிலர் உருவம் கொடுத்து நம்புறாங்க, ஒரு சிலர் உருவம் கொடுக்காம நம்புறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை பொய்ன்னு சொல்லிட முடியுமா? அப்படி இன்னும் பல கேள்விகளை கேட்டாரு அந்த ஆசிரியர். இந்த கேள்விகளால நிலை குழஞ்சு போயிட்டாரு அந்த நபர். அதே நேரத்துல அவருக்கு ஒரு தெளிவும் கிடைச்சது. மனிதர்களை தாண்டியும் சக்தி இருக்கு அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்திகள் மனிதர்களுக்கு எப்படி துணையா இருக்கு, அது இன்னும் எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா மனித வாழ்க்கைய அது எப்படி முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படிங்கிறதையெல்லாம் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த மனிதர். ஆசிரியருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு தெளிந்த நீரோடை போல அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தார் அந்த மனிதர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புத்தரோட அந்த சீடர் இந்த 2 பேரையும் சந்திச்சு அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 2 பேரும் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச தெளிவையும் பத்தி சீடர்கிட்ட விளக்கி சொன்னாங்க. இப்போ இந்த சீடருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பினாரு அந்த சீடர். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அது ரெண்டும் உங்க வாழ்க்கையே மொத்தமா ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில கஷ்டப்படும் போது உங்க இறை நம்பிக்கையே கொஞ்ச நேரம் ஆதரவா சாஞ்சிக்கிற ஒரு தோழா நினைச்சுக்கோங்க. அந்த தோள் உங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடும் அப்படின்னு எதுவும் செய்யாம சும்மா இருந்துடாதீங்க. அதே மாதிரி தன்னை மீறிய சக்தி எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து விடுவேன் அப்படின்னு தனியா கஷ்டப்படாதீங்க. மற்றவங்க கிட்ட உதவி கேளுங்க. பல நேரங்கள்ல சக மனிதர்கள், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நமக்கு உதவி செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அவங்கள நாடலாம், தப்பில்லை. சரி நண்பர்களே, கடவுளை நம்புறத பத்தியும் நம்பாதத பத்தியும் இந்த கதை ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள்
வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.